தாயே, எளியோரை மகிழ்வாக்க வழிகாட்டு தாயே, வலியோர்கள் வாட்டாமல் வகை காட்டு தாயே, என் வளமான தாயே, பசிதாகம் காணாமல் பயிராக்கு தாயே, ரசிப்போர்கள் செவி தேடி இசை ஊட்டு தாயே, இசை பாட்டு என்றென்றும் இனிப்பாக்க தாயே, மலர் போல மலர்கின்ற மனம் வேண்டும் தாயே, பலர் போற்றி பாராட்டும் குணம் வேண்டும் தாயே, வரம் தரும் அன்னையே வணங்கினோம் உன்னையே என்று வாழ்த்து அனைவரும் நல்லா இருக்கணும் கேட்டு. எதுக்கு நான் அந்த பாட்டு பாடினேன்னா, இப்போ அதில் உலகமெல்லாம் இசை நிகழ்ச்சி எடுத்து கொண்டிருக்கிறார்கள். தேவா அவர்களும் ஸ்ரீகாந்த் அவர்களும் சேர்ந்து அவங்களுக்கே நான் ஒரு 5-6-10 பாட்டு பாடிடுறேன். என்னை கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாங்க கொஞ்சம். அதுக்கு தான் ஒரு முன்னாள் வயசுல நான் பாடுறேன்னு சொல்லி காட்டிட்டேன். அதனால் பார்த்துக்கம்மா. ஓகே, அப்பா பேர் போட்டிருந்தாங்க, ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி சந்திப்பேன்ற ஒரு உற்சாகத்தில் இருந்தேன். அதனால் வீட்டுக்கு வந்து பார்க்கணும். ஓகே, ரொம்ப நன்றி. உங்களை எல்லாம் வீட்டில் வந்து சந்திக்கிறேன். நன்றி. சொல்லுங்கள். யாருக்கு? ஸ்ரீகாந்த் கண்ணா, இது கூட ஒரு பெரிய சாட்சி வேணும் உங்க மனசுக்கு. 1,04,000 ரூபா அவருடைய குழந்தைக்கு காலேஜுக்காக கட்டுறாரு. மாதிரி இது ஒண்ணுதான் உதாரணம். மற்றவங்களாம் சொல்லல, மற்றவங்களாம் இதுக்கு பின்னால பெரிய லிஸ்ட் நிஜமா இருக்கும். அப்படிதான் வாழ்ந்தால் நமக்காகவும் வாழ்ந்து மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வளர்ந்து விடுகிறார். இதே எண்ணம் தொடரட்டும், வாழட்டும், வந்து குஞ்சிட்டே இருக்கும். கொடுக்க உங்களுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். அப்படித்தான் இருக்கீங்க, பார்த்தீங்களா? ஆக அத்தனை பேருக்கு நன்றி தெரிவிக்கிற. அரவிந்த் சாருக்கு ஒரு சாங் எழுதுனா அது வந்து சார். ஓகே. அத்தனை பேருக்கும் எல்லாரும் சம்மந்தப்பட்டவங்க தான். இந்த உறவுகளில் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள். ஆகவே அத்தனை பேருக்கும் என்னென்ன மனமான நன்றி தெரிந்து கொண்டு மற்றும் ஒரு விழாவில் வேறு விழாவில் என்ன பார்க்கலாம். ஸ்ரீராம் ஜி நமஸ்தே. பார்த்து போட்டுக்கணும். ஐயா ஆடியோ ரிலீஸ் பண்ணிடலாங்க. சாய் தீனா அவர்களே